இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனம் 1 கொரிந்தியர் 10:23 சொல்லப்படுகிறது. நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில் நம்மளுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. வேலை ஸ்தலத்தில் போனால் ஒரு அதிகாரம், எப்போ நீ இந்த பொறுப்பெலாம் நீ தான் பார்த்துக்கணும். வீட்டில் ஒரு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் நம்ம அதெல்லாம் ஒரு இடத்துல தவறிடுவோம். எல்லா பிரச்சனையும் விட்டு விலகிடுவோம். ஆனால் நமக்கு என்னென்ன தகுதியாரோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்தணும். நம்ம என்ன செய்ய முடியும் அதை மட்டும் பயன்படுத்தினா நம்ம நல்லா சிறப்பாக மாற முடியுங்க. நம்ம வாழ்க்கையில் நான் இதை கூட செய்து முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செய்ய முடியாத சோர்ந்து போகும்போது பிரச்சனை உருவாகிடும். ஆண்டவருக்கு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது 10:23 1 கொரிந்தியர் 10:23 சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. அந்த பக்தி விருத்தி வரவே வராது. பார்த்தீங்களா? அந்த பக்தி விருத்தி வேணும். நம்ம இதை அனுபவிச்சுக்கிறேன், நான் இதை செய்தால் கர்த்தருக்கு பிரியமா, அதை செய்தால் கர்த்தருக்கு பிரியமா, இது வந்து எங்கள் அம்மாவுக்கு பிரியமா, இது வந்து என் சகோதரனுக்கு பிரியமா அப்படின்னு நினச்சிக்கலாம். நினைக்கும் போது அதை செய்தால் அதெல்லாம் தகுதியாக இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் ஆகிலும் எல்லாம் தகுதியாக இருக்காது. இயேசுடைய வார்த்தை எப்படி பேசணும், இயேசுடைய எப்படி இருக்கணும், அவருடைய வழி வேறு, நம்ம வழி வேறு. என் வழிகள் உன் வழிகள் இல்லை, உன் நினைவுகள் என் நினைவுகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ண, நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு போய் காவாலி விட்டு இயேசு தான் இந்த வசனம் சொல்லிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடின்னு போய் காவாலி வந்துட்டு இயேசுவே இயேசுன்னு கூப்பிட்டா போகுதுன்றார். அதுதான் சொல்கிறார், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, இயேசுடைய பிள்ளை நான், ஆண்டவர் சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் எல்லாமே தகுதியாக இருக்கு. வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, எல்லாமே தகுதி இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. இயேசுக்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்க்காது. இயேசுடைய பக்தியே எனக்கு வராது. ஆனால் உலகத்தின் பக்தி வரும். எல்லா காட்சியில் மாட்டிக்குவேன். புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னார், எல்லாமே பக்தி விருத்தி. அவருடைய வார்த்தைன்னா அது வழி தான். அவருடைய வழி என்ன, அந்த வழி தான். அந்த வழியில் பின்பற்றும் பொழுது தான் ஆசீர்வாதம். அவருடைய வழி என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறார், சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், பாஸ்டர்கள் நமக்கு என்ன போதிக்கிறார், நம்ம என்ன வழியில் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்று அந்த வழியில் நடக்கிறது தான் நம்ம தேடி முன்னேறிவிடாக போக முடியும். அப்போ தான் எல்லாம் வந்து பக்தி விருத்தி உண்டாக்கும். இப்போ நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லா பைபிள்லாம் நான் கரைச்சி குடிச்சிட்டேன், எல்லாம் பேசிட்டேன், ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவே கூடாது. திருவள்ளுவர் கூட சொல்கிறார், கற்றது கையளவு, கற்காதது இன்னும் உலக அளவு தான். கற்றது கை பிடி மண்ணளவான், கற்காதது உலக அளவுக்கு தான். அப்படின்னா எவ்வளோ இதை உண்டாக்கிற கர்த்தர் எப்படியாப்பட்டு இருப்பாரு. எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்குமா? மறைபொருள்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதான் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாமே தகுதியாக இராது. இது இயேசுடைய வார்த்தை, இது இயேசுடைய வழி. அதை விட்டு நான் வேறு வழியில் போனேன்னா அது எனக்கு தகுதியாக இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. இயேசுடைய கிட்ட சேர நான் விடாது. இயேசுடைய பாதைக்கு அவருடைய வசனத்தை பேசவும் எனக்கு அதிகாரம் இருக்காது. அது பக்தி விருத்தி வராது. இயேசுடைய பக்தி எனக்கு வராது அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தார். நம்ம என்ன பண்ணோம், பக்தி விருத்தி உண்டாக்குற காரியங்களை இயேசுடைய வழியிலே பின்பற்றுவோம், அதுவில் நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் நமக்கு அதிகம் கொடுத்துருக்காரு. உலகத்தில் ஆண்டு அனுபவிச்சுக்கணும். ஆண்டு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கலாமா? தவறு இல்லையா? ஆண்டு சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்க, உலகத்தை படித்து மனுஷங்களை ஒப்படைச்சிட்டேன், எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிட சொல்லி ஆண்டு சொல்லிட்டாரு. ஆண்டு அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கலாமா? தவறு இல்லை. ஆண்டு தான் சொல்கிறார், எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதிகாரம் உண்டு, எல்லாமே தெரியாது இருக்காது. அவருடைய வழி என்னவோ அதை பின்பற்றுவோம், அது வழியில் நடப்போம், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனம், தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.